Hello students, இந்த வீடியோவில் even if அப்படிங்கிற phrase பயன்படுத்தி 3 sentence structures நாம கத்துக்க போறோம். ஓகே, அதுல first type இப்போ பார்க்கலாம் வாங்க. First type எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு sentence பாருங்க, மழை பெய்தாலும் நான் போவேன். இந்த சென்டென்ஸ்ல மழை பெய்தாலும் இது conditional clause. அதே இது நான் போவேன் இந்த சென்டென்ஸ் மெயின் கிளாஸ். இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் சென்டென்சஸா இருக்கும். ஓகே, இதுதான் நாம ஃபர்ஸ்ட் டைப்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த டைப்ல ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் தோற்றாலும் மீண்டும் முயற்சிப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் தோற்றாலும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, even if I fail. இப்போ இதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அந்த ரூல் இதற்கும் பொருந்தும். அதாவது ஈவன் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தும் போது அது பக்கத்தில் என்ன டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மீண்டும் முயற்சிப்பேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் தோற்றாலும் நான் உறுதியாக கண்டிப்பாக மீண்டும் முயற்சிப்பேன். அப்போ உறுதியாக ஒரு செயலை செய்வேன் என்று சொல்லும்போது என்ன டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, அப்போ நான் மீண்டும் முயற்சிப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் ட்ரை அகெயின். ஐ வில் ட்ரை அகெயின். ஈவன் இஃப் ஐ ஃபெயில் I will try again. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் நன்றாக சமைத்தாலும் அவன் கண்டிப்பாக புகார் சொல்வான். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் நன்றாக சமைத்தாலும். இது எப்படி சொல்றது? even if I cook well. even if I cook well. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் புகார் சொல்வான். கண்டிப்பாக உறுதியாக நான் எப்படி சமைத்தாலும் அவன் புகார் சொல்வான். அப்போ என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, அப்போ he will complain. even if I cook well he will complain. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, மழை பெய்தாலும் நான் போவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மழை பெய்தாலும். even if it rains. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தாலும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் உறுதியாக போவேன். எப்படி சொல்றது? ஐ வில் கோ. ஐ வில் கோ. ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் கோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பஸ் லேட்டாக வந்தாலும் நான் சரியான நேரத்தில் சேர்வேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பஸ் லேட்டாக வந்தாலும். இது எப்படி சொல்றது? ஈவன் இஃப் த பஸ் கம்ஸ் லேட். ஈவன் இஃப் த பஸ் கம்ஸ் லேட். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்குரிய ரூல் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் சரியான நேரத்தில் உறுதியாக சேர்வேன். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்றது? I will reach on time. I will reach on time. Even if the bus comes late, I will reach on time. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீ நன்றாக படித்தாலும் எக்ஸாம் கடினமாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ நன்றாக படித்தாலும். even if you study well. even if you study well. நீ நன்றாக படித்தாலும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, எக்ஸாம் உறுதியாக கண்டிப்பாக கடினமாக இருக்கும். இது எப்படி சொல்றது? the exam will be tough. the exam will be tough. even if you study well the exam will be tough. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணினாலும் நாங்கள் ஆட்டோவில் வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணினாலும். இதை எப்படி சொல்றது? அடுத்து நாங்கள் ஆட்டோவில் வருவோம். இது எப்படி சொல்றது?
அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போது செகண்ட் டைப் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் பேசினாலும் நான் பேச மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. அவன் பேசினாலும் அதே தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தோம் இல்லையா, அதே ரூல் தான். அப்போது எப்படி சொல்கிறது? ஈவன் இஃப் ஹீ ஸ்பீக்ஸ், ஈவன் இஃப் ஹீ ஸ்பீக்ஸ், அவன் பேசினாலும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் பேச மாட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து பாசிட்டிவில் பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவில் பார்க்க போகிறோம். அப்போது நான் உறுதியாக பேச மாட்டேன், இதை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ வில் நாட் ஸ்பீக், ஐ வில் நாட் ஸ்பீக். இதை ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ won't ஸ்பீக், ஐ won't ஸ்பீக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆசிரியர் திட்டினாலும் அவன் மாற மாட்டான். இதை எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. ஆசிரியர் திட்டினாலும், ஈவன் இஃப் த டீச்சர் ஸ்கோல்ட்ஸ், ஈவன் இஃப் த டீச்சர் ஸ்கோல்ட்ஸ், ஆசிரியர் திட்டினாலும். அடுத்த சென்டென்ஸ் என்ன? அவன் உறுதியாக கண்டிப்பாக மாற மாட்டான். இது எப்படி சொல்கிறது? he won't change, he won't change. even if the teacher scolds, he won't change. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் தெளிவாக விளக்கினாலும் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. நான் தெளிவாக விளக்கினாலும். அப்போது ஈவன் இஃப் ஐ எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி, ஈவன் இஃப் ஐ எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் கண்டிப்பாக புரிந்து கொள்ள மாட்டான். இது எப்படி சொல்கிறது? he won't understand, he won't understand. even if I explain it clearly, he won't understand. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பாருங்க. நீ கேட்டாலும், இது எப்படி சொல்றது? அடுத்து அவர் கொடுக்க மாட்டார், இது எப்படி சொல்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் காமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து தேர்டு டைப் பார்க்கலாம் வாங்க. தேர்டு டைப்பில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டு வேலைக்காரி வரவில்லை என்றாலும் நான் வீட்டை சுத்தம் செய்வேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டு வேலைக்காரி வரவில்லை, இது வந்து என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ். எப்படி சொல்கிறது? the maid doesn't come, even if the maid doesn't come. வீட்டு வேலைக்காரி வரவில்லை என்றாலும் நான் வீட்டை சுத்தம் செய்வேன். I will clean the house. even if the maid doesn't come, I will clean the house. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ வரவில்லை என்றாலும் நாங்கள் கொண்டாடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ வரவில்லை, you don't come, you don't come. even if you don't come, நீ வரவில்லை என்றாலும் நாங்கள் கொண்டாடுவோம். we will celebrate, we will celebrate. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் பெற்றோர் என்னை ஆதரிக்கவில்லை என்றாலும் நான் என் கனவை தொடர்வேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என் பெற்றோர் என்னை ஆதரிக்கவில்லை. my parents don't support me, my parents don't support me. even if my parents don't support me, என் பெற்றோர் என்னை ஆதரிக்கவில்லை என்றாலும் நான் என் கனவை தொடர்வேன். I will follow my dream, I will follow my dream. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் சகோதரி வரவில்லை என்றாலும் நான் கல்யாணத்திற்கு போவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என் சகோதரி வரவில்லை என்றாலும், இதை எப்படி சொல்கிறது? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் கல்யாணத்திற்கு போவேன், இது எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க.